அதாவது என்னதான் நம்ம இஷ்ட தெய்வத்தை வேண்டின்றாலும் குலதெய்வத்தோட உத்தரவு இருந்தால் மட்டும்தான் இஷ்ட தெய்வம் ஆற்றுக்குள்ளே வரும். குலதெய்வம் எப்போவுமே ஆற்றுக்குள்ளே வராதுன்னு சொல்லுவாள். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். நிலவாசப்படியில் தான் உட்காந்துட்டுருக்கோம். நம்மளை பாதுகாத்து வாசப்படியில் உட்காந்துருக்கிற காவல்காரன் மாதிரி உட்காந்துருக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். அதனால் குலதெய்வ வழிபாடு எப்போவுமே நீங்கள் பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வாசலில் வந்துட்டு மாவிளை தோரணமெல்லாம் கட்டுவா பார்த்தேடா. அப்படி கட்டும் பொழுது நீங்கள் இந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணினீங்கன்னா இதை பிளாஸ்டிக் பூவாக, இந்த பிளாஸ்டிக் இலையாக இருக்க வேண்டாம். அது வந்துட்டு பிளாஸ்டிக்காக தான் நெகட்டிவ் எனர்ஜியை இன்னும் கூடுதலாக உண்டு பண்ணும். இந்த மாதிரி ஆற்றுல நாளைக்கு வெள்ளிக்கிழமை பற்றலாம், நாளைக்கு இந்த மாதிரி ஆற்று வாசலில் 2 விளக்கு ஏற்றி வைங்கோ. முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை டெய்லி ஒரு சில பேர் ஏற்றுவா, ரொம்ப விசேஷம். பரவாயில்ல, வெல் அண்ட் குட்டு. வெள்ளிக்கிழமை முடிஞ்சால் ஆற்றுல 2 விளக்கு வாசப்படி நிலவாசப்படலை ஏற்றி வைங்கோ. அப்படி வச்சு பார்த்தேன்னா கண்டிப்பாக உடனே ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும்.